Students, welcome to my channel. இப்போ நம்ம previous chapterல பார்த்தோம் statement of offer எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா calculation of opening capital and calculation of closing capitalக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னோம். அதுல the format of the statement of offer வந்து page number 10ல நான் bookல நான் சொல்லிருந்தேன் உங்களுக்கு actually. இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த 6th சம்ல இருந்து எப்படி வரும் क्वेश्चंस அப்படினு பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஆஃபர் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து எப்படி क्वेश्चंस கேட்பானா calculate capital as on that date. இப்போ நான் ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஆஃபர் எதுக்காக யூஸ் பண்ணனும்னா ஓபனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டலுக்கும் யூஸ் பண்றது தான் ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஆஃபர்னு அப்படி சொன்னேன். ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும். லைபிலிட்டி சைடும் அசெட் சைடும் மைனஸ் பண்ணால் கேபிட்டல் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி உங்களுக்கு சாப்டரில். இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆஃபர்ன்ற சம் நம்ம போடலாம். அது எப்படி அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கேல்குலேட் கேபிட்டல் ஆஸ் அட் தட் டேட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆஃபர் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது calculate a profit or loss. இது நல்லா ஞாபகம். calculate a profit or loss அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ calculate a profit or loss கேட்டிருந்தாங்கன்னா எப்படி பண்ணால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை. எப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலும் தேவை, க்ளோசிங் கேபிட்டலும் தேவை. ஓப்பனிங் கேபிட்டலும் தேவை, க்ளோசிங் கேபிட்டலும். சப்போஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருவாங்க, உங்கள் புக்கிலே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருவாங்க. அப்போது க்ளோசிங் கேபிட்டல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ரெண்டுமே கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போது எப்படி கேட்பாங்கன்னா கால்குலேட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல கால்குலேட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ கண்டிஷன் என்ன பார்க்கணுன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கா, அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் முதல்ல பார்க்கணும். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் அவனே கொடுத்துட்டாங்க. கமெண்ட்ஸ் அ பிஸ்னஸ், ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் எல்லாமே அது ஓப்பனிங் கேபிட்டல் தான். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் க்ளோசிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஏதோ ஒரு பேர் உங்களுக்கு போட்டுட்டு ஆஸ் ஆன் 1st January 2018 என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ இது ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். கால்குலேஷன் இது சும்மா ஒரு ஃபார்மெட் மாதிரி உங்களுக்கு எழுதியிருக்கேன். எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு அசெட்டிங்க லைபிலிட்டிங்க இது ரெண்டுத்தையும் நமக்கு மைனஸ் பண்ண என்னவும் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஆக்சுவலாக இதை கொஞ்சம் தியரியாக கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. நான் அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஆஸ் ஆன் சொல்லிட்டு 31/12/2018 கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல். கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் அப்படி கொடுத்துருவாங்க. கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் போட்டுட்டு லைபிலிட்டி அசெட் இதுவும் ரெண்டுமே சேம் தான். நல்லா பார்த்துக்கோங்க, இது ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் தான் போடுறோம், இதுவும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் தான். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 1/1/2018 போடுவோம், க்ளோசிங் கேபிட்டலுக்கு 31/12/2018 போடுவோம். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓப்பனிங் கேபிட்டலுக்கு ஓப்பனிங் தான் போடணும், க்ளோசிங் கேபிட்டலுக்கு க்ளோசிங் தான் போடணும். க்ளோசிங்க்கு டிசம்பர் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா அந்த எண்டு தான் போடணும் நம்ம க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங்க்கு நம்ம ஓப்பனிங் தான் போடணும். ஓகேங்களா? ஓப்பனிங் கேபிட்டலுக்கு ஓப்பனிங் தான் போடணும், க்ளோசிங் கேபிட்டலுக்கு ஓப்பனிங் தான் போடணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்ட் 31st March. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம முன்னாடி போட்ட பார்த்தீங்களா அந்த சம்மு இந்த சிடிஎல் மைனஸ் ஓ எப்பயுமே போடணும். நான் இதில் இருந்து சிடிஎல் மைனஸ் ஓ நீங்கள் போட தேவையில்ல, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்ட் கால்குலேட் அட் த எண்ட் ஆஃப் த இயர், drawing additional capital introduced during the year, adjusted closing capital, opening capital. சரிங்களா? இப்போ இதுதான் ஆக்சுவலாக இது மாதிரி தான் போடணும். சம் போடும்போது தெரியும், நான் காட்டுறேன். அடுத்தது வந்து பாருங்கள், calculate the capital as on that date. இப்போ 6th சம் பாருங்கள். 6th சம்மில் 6th சம்
sumல from the balance in the book of Thomas as on 31st March 2019. இப்போ இதில் என்னென்னா ஆக்சுவலாக இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் வந்து முன்னாடி ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க, க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்கன்னா என்ன, அந்த நம்ம ஃபஸ்ட்டு 1 to 6 நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, 1 to 6 பார்த்தா நம்ம கேபிட்டல் ஆஸ் ஆன் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்ததுனால நம்ம அப்படியே பண்ணிட்டோம். ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர்ஸ் மாதிரி கொடுத்து அவங்க க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை பாருங்கள், ப்ரீவியஸ் சம்மில் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், சம்மு தான் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்தந்த செலவாச்சு நீயே கண்டுபிடிச்சிக்கோ க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. from following are the balance in the book of Thomas as on 31st March 2019. ஓகேவா, இப்போ வந்து சப்போஸ் வந்து அப்படியே 31st March ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மாதிரி படிக்கணும், அப்புறம் இதுக்குள்ளே போங்க. Prepare the statement of affair as on 31st March 2019 and calculate the capital as on that date. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, கேபிட்டல் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் எண்டை வந்து கேட்டிருக்காங்க, கேபிட்டல் கண்டு. ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒரு இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு போன வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எது அசெட்டு எது லைபிலிட்டி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இது நீங்கள் ஃபார்மேட்டை கண்டிப்பாக படித்தாகணும். சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ வந்து என்னது ஆக்சுவலாக இது லைபிலிட்டி, இது வந்து அசெட்டு, இது வந்து அசெட்டு, எல்லா சொத்தும் இது அசெட்டு, இது அசெட்டு. உங்களுக்கு இது தெரியணும். ஃபர்னிச்சர்னா இது பழக உங்களுக்கு புரியும். லேண்ட் அண்ட் பில்டிங்னா அசெட்டு, சன்ட்ரி டெப்டர்ஸ்னால் அசெட்டு. அந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கு பழக உங்களுக்கு புரிஞ்சிடும். பில்ஸ் பேயபிள்னால் லைபிலிட்டி, நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. கேஷ் இன் ஹேண்டா அசெட்டு, கேஷ் பில்ஸ் ரிசீவபிள்னால் அசெட்டு, நமக்கு ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கணும். ஸ்டாக்னா அசெட்டு. இப்போ வந்து இதுமாரி எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் as on 31st March 2019, calculate the capital as on that date. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்னாலே என்ன அர்த்தம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்னாலே என்ன அர்த்தம், நமக்கு கால்குலேட் த கேபிட்டல் ஆஃப் த டே. ஒன் செகண்ட். இப்போ நம்ம எழுதிக்கணும் எது அசெட்டு எது லைபிலிட்டி நம்ம இப்போ எழுதிக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள், இந்த புக்கில் எழுதுங்க. ஆக்சுவலாக எது எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த புக் இந்த கேபிட்டல் கால்குலேட் கேபிட்டல் ஆஸ் ஆன் தட் டேட்டுனா கேபிட்டல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கேபிட்டல் கேட்டிருந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், கேபிட்டல் கேட்டிருந்தாலே என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேபிட்டல் கேட்டிருந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த புக் ஆஃப் தாமஸ் போட்டோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் ஆஸ் ஆன் 31st March. கேபிட்டல் கேட்டாலே என்ன பண்ணோம், ஓப்பனிங் கேபிட்டலோ க்ளோசிங் கேபிட்டல். இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்போ இது என்னது, க்ளோசிங் கேபிட்டல். கேபிட்டல் கேட்டாலே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை பேலன்ஸ் ஷீட் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைபிலிட்டி அசெட். இப்போது என்னென்ன அசெட்டு அப்படின்றது நம்ம எழுதி வச்சுக்கணும். ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நான் ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன். ஃபர்னிச்சர் வந்து 80,000 இருக்குது புக்கில். லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakh இருக்குது. சன்ட்ரி டெப்டர் 3,20,000 இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் 20,000 இருக்குது. பில் பேயபிள் 60,000 இருக்குது. ஸ்டாக் வந்து 2,20,000 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 10 lakhs கிடைக்குது. பாருங்கள், 80,000 3,20,000 20,000 2,20,000 ஆட் பண்ணும்போது எனக்கு 10 lakh கிடைக்குது. இங்கே இப்போ இந்த லைபிலிட்டியில் பார்க்குறேன், நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் டபுள் சைடு யூஸ் பண்ணணும். இது திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா சிங்கிள் சைடு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக இது டபுள் சைடு யூஸ் பண்ணுறது. லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து நீங்கள் எழுதணும். ரைட் வந்து அசெட்டு, லெஃப்ட் வந்து லைபிலிட்டி. இது டபுள் சைடு யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இதை
அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோனா 6 lakh. பில் பேயபிள் எவ்வளோனா 1,20,000. இப்போ வந்து இது வந்து என்னது க்ளோசிங் கேபிட்டல். ஆக்சுவலாக நமக்கு வந்து க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் 6 lakhம் 1,20,000 ஆட் பண்ணால் 7,20,000 வருது. இப்போ 7,20,000ல் நான் வந்து 10 lakh மைனஸ் பண்ணால் 7,20,000ல் நான் 10 lakh மைனஸ் பண்ணால் 2,80,000 வருது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் அசெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு லைபிலிட்டியோட மைனஸ் பண்ணால் இது வந்து இதில் இருக்கிறது இதில் ஃபுல்லாக அசெட்டு, இது ஃபுல்லாக அசெட்டு, இது ஃபுல்லாக லைபிலிட்டிஸு. நம்மளோட ஃபார்மேட் என்ன? இப்போ கேபிட்டல் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா அசெட் மைனஸ் லைபிலிட்டி. நம்மளோட அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். நம்ம கேபிட்டல் எவ்வளோ? ஆக்சுவலாக நம்மளுக்கு கேபிட்டல் வேணும் அசெட் மைனஸ் லைபிலிட்டி. நமக்கு அசெட் எவ்வளோ? 10 lakh மைனஸ் 7,20,000. இப்போ நமக்கு எவ்வளோ கேபிட்டல் கிடச்சிது? 2,80,000 கிடச்சிது. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். இதுமாதிரி கேல்குலேஷன்லாம் நீங்கள் போட தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எழுதிடலாம். நான் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். இப்போ 2 lakh எவ்வளோ? 2,80,000. அப்போது நமக்கு வந்தது என்னது? 10 lakh. இப்போ என்ன கேட்டாங்க, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்றது முதல்ல நல்லா பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு கொஸ்டினே லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கேட்குறாங்க, அதுதான் இப்போ ப்ராப்ளமே உங்களுக்கு. அதை நிறைய பேர் கொஸ்டின் பார்க்க மாட்டீங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். இப்போ கேல்குலேட் கேபிட்டல் ஆஸ் ஆன் தட் டேட், கேபிட்டல் தான் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் 2,80,000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் 7th sum பார்க்கலாம். இப்போ on 1st April 2018 the Subha started her business with a capital of 1,20,000. He did not maintain a proper book of account. From particulars are available from her book as on 31/3/2019. அப்போ இதோட அவைலபிள் டீட்டெயில் என்னென்னா, இதை கொடுத்துருக்கிறது வந்து 31/3/2019. அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். அவைலபிள்னால் இதில் கொடுத்துருக்கிறத சொல்கிறது. During the year, she is withdrawn 30,000 for personal use. Personal useல வந்து withdraw பண்ணுறா, அது என்ன drawing. He introduced a further capital of 40,000 during the year. Further capital and additional capital. Calculate a profit or loss account. இப்போ நம்ம calculate a profit or loss account ஃபஸ்ட் நம்ம கேட்டால், நான் முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். calculate a profit or loss account கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கா, அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் calculate a profit or loss account நம்ம போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன, 1st April வந்து ஸ்டார்டட் அ பிஸ்னஸ், அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் கிவன். அப்போ நம்ம என்னது ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஏற்கனவே கொடுத்துட்டோன்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் கிவன். அப்போது கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கொடுத்தனால நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன கண்டுபிடிக்கும், கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் நாட் கிவன். கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் நாட் கிவன், அப்போது க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. அதுக்கு பதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, டெப்டாஸு, பில் ரிசீபிள், கம்ப்யூட்டரு, மெஷினரின்னு அப்படி கொடுத்துருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அப்போது கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்னது, இதை முடிச்சுட்டு என்ன பண்ணோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபார் த இயர் ended 31st March. ஓகேவா? இப்போ கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் ஆஸ் ஆன் சொல்லிட்டு அவங்க நேம் போட்டு ஆஸ் ஆன் 31/12/2019 இது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் என்ன, பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம என்ன ஒன்றுனா பார்க்குறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் என்னது, ஆக்சுவலாக பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து லைபிலிட்டி, டெப்டாஸ் வந்து அசெட்டு, பில் ரிசீபிள் அசெட்டு, கம்ப்யூட்டர் வந்து அசெட்டு, மிஷினரி வந்து அசெட்டு, ஸ்டாக் இன் ஹேண்ட் வந்து அசெட்டு,
கிரெடிட்டார் லைபிலிட்டி, பில் பேயபிள் லைபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்ட் வந்து அசட்டு. இது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது எது லைபிலிட்டி எது அசட்டுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா ஃபார்மேட்டில் போய் பாருங்கள், கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அப்போ தான் இது தெரியும் உங்களுக்கு. அப்படி ரொம்ப டீப்பாக புரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அடுத்தது லைபிலிட்டி அண்ட் அசட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா லைபிலிட்டியும் எல்லா அசட்டையும் எழுதிட்டேன். நான் இதில் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன பண்ணேன், கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி, பில் பேயபிள் லைபிலிட்டி, பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி, கேபிட்டல் வந்து லைபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட், டெப்டார்ஸ், பில் ரிசிபிள், க்ளோசிங், கம்ப்யூட்டர் அண்ட் மிஷினரி. இது ஃபுல்லாக என்னது, கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது கண்டுபிடிக்கிறது. இது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஃபுல்லாக அசட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், இது ஃபுல்லாக அசட்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 4,20,000 கிடைக்குது. நான் ப்ரீவியஸ் சம்மில் பொறுமையாக இது அழகாக கால்குலேஷன் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 8 லேக்கில் வந்து என்ன பண்ணோம், 90,000 மைனஸ் பண்ணோம், 2,40,000 மைனஸ் பண்ணோம், 50,000 மைனஸ் பண்ணால் நமக்கு 4,20,000 வரும். சரிங்களா? இப்போது இது மட்டும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு ஆனால் பார்க்கலாம். 90,000 ப்ளஸ் 2,40,000 ப்ளஸ் 50,000 3 lakh. ஆக்சுவலாக வந்து நமக்கு இப்போ 8 lakhனா இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குது, 8 lakh இருக்குது. 8 lakh. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோன்னா 3,80,000 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 3,80,000 வருது. 3,80,000 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்னா 4,20,000. அப்போ இதுதான் நமக்கு 4,20,000 தான் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இதுதான் நமக்கு என்னது, க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இது ஒன்று நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும், நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் தெரியும். ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ ஆக்சுவலாக இதில் இருக்குது, நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஆல்ரெடி 1,20,000 இருக்குது. க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஆக்சுவலாக நம்ம வந்து 4,20,000 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எழுதிக்கணும் 4,20,000. அடுத்தது ட்ராயிங் டூரிங் த இயர். ட்ராயிங் நம்ம என்ன ஆச்சு, வித்ட்ரா 30,000 for personal use. அப்போ ட்ராயிங் வந்து 30,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் தான் சொன்னோம், அதனால் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 4,50,000 வருது. இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ, ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்காங்க ஃபர்தர் கேபிட்டல்றாங்க. அப்போ 40,000. அப்போ நமக்கு என்னது 4,10,000. அடுத்தது வந்து என்னது, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 1,20,000. இப்போ இந்த அமௌண்ட் நம்ம வந்து பெருசாக இருக்குது, இந்த அமௌண்ட் நமக்கு சின்னதாக இருக்குது. அப்போது நம்மளோட ப்ராஃபிட் என்ன 2,90,000. இப்போ நம்மளோட ப்ராஃபிட் என்ன, ப்ராஃபிட் வந்து 2,90,000. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸாக நம்ம கம்பெனி ப்ராஃபிட், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் இது உங்களுக்கு. இப்போது 7th சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்படி கால்குலேட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போது அதுமாரி 2-3 வாட்டி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கால்குலேட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கா பார்க்கணும், அப்புறம் கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் இருக்கா பார்க்கணும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இதான் 3 ஸ்டெப்பு. இப்போ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கா கொடுத்துருக்காங்க, அப்போது நம்ம இதை கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க கொடுத்துருந்தா நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் நாட் கிவன். அந்த நாட் கிவன் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி பேலன்ஸ் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் வந்து ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல்னால் க்ளோசிங்கோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் இருக்கும், ஓப்பனிங்னா ஓப்பனிங்கோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் இருக்கும். இப்போ என்னது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் இது வந்து 31/3/2000. இது வந்து க்ளோசிங். அசட்டு லைபிலிட்டி 2 பக்கம் போடுறோம். அசட் ஃபுல்லாக நம்ம எழுதிக்கிறோம். அசட்னா நான் என்ன சொன்னேன், ஒரு இதை வந்து எந்த ஒரு பொருளையும் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது அசட்டு, எந்த ஒரு பொருள் நம்ம கேஷ் கொடுக்குறதா இருந்தாலும் லைபிலிட்டி அப்படி சொல்கிறேன். இப்போ இது என்னன்னா ஃபுல்லாக அசட் எழுதிக்கணும், இது ஃபுல்லாக லைபிலிட்டி இருக்கும்.
இந்த ஃபார்மேட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க புக்கில் உங்களுக்கு ஃபார்மேட் ஃபுல்லாக இருக்குது அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க திருப்பி. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 4,20,000 வரும் பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ண 8 lakh வருது. அப்புறம் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 3,80,000 வருது, 3,80,000 வருது. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 3,80,000 வந்து அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் 4,20,000 வருது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடினா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இது க்ளோசிங் கேபிட்டல் நம்ம இருக்கோம் கண்டுபிடிச்சி ட்ராயிங் கொடுத்துட்டோம், அடிஷனல் கேபிட்டல் போட்டிருக்கோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கோம், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கோம். புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதுகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன மிஸ் நாங்கள் இதை போன வாட்டி நாங்கள் இதே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நாங்கள் சிடிஎல் போட்டு நம்ம பண்ணமே அப்படின்னு. இதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி சிடிஎல்லாம் போட வேணாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலே இது ஆன்சர் வந்துடும். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இது கண்டுபிடிக்க போகிறோம். போன சம்மில் தான் மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம், இல்லை கேபிட்டல் கண்டுபிடிப்போம், அதெல்லாம் கண்டுபிடிப்போம். அதனால் இதில் அப்படி தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ண எழுதினாலே இது நமக்கு கிடச்சிடும் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.